இன்றைய வேதவசனம் ஆகஸ்ட் 13. வேதத்துல மார்க்கு 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமாய் ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இங்க அவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே அதிகாலையில இருட்டோட எழுந்து வனாந்திரமான ஒரு இடம், அதாவது தனியா ஒரு இடத்துக்கு போய் அங்க ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பெஸ்ட் ரோல் மாடலா இருக்காங்க. ஸோ நம்மளோட லைஃப்லயும் நம்ம அதிகாலையில இருட்டோட எழுந்து நம்ம தனித்து ஜெபம் செய்யறவங்களா காணப்படணும். ஸோ அதிகாலை ஜெபம் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கு. நம்ம எல்லா ஒர்க்குக்கும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோம். நம்மளோட வேலையின் காரியங்கள், உலக பிரகாரமாக இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட ஒவ்வொரு நாளும் முதல் நேரத்தை நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அதை ஆரம்பிக்க வேண்டியது மிகவும் கட்டாயமாக இருக்குது. ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அந்த ஜெபம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ கடமைக்காக சும்மா நம்ம தினமும் காலையில் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு எழும்பி போகிறோன்னா அது நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஈடாக மாறாது. ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு ஒரு கம்யூனிகேஷனை நம்ம பில்ட் பண்ணுறவங்களா காணப்படணும். எந்த விதத்துலையும் கடமைக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சோன்னா நம்மளால் ஆண்டவருடைய பிரசனத்தை இல்லைன்னா ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிற காரியங்களை நம்மளால் உணரவே முடியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவங்களா காணப்படுங்க. ஆண்டவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாங்க. பவுல் வயதான காலத்துலேயும் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் வசனம் இருக்குது. அதனால உங்களால் முடிஞ்சால் கட்டாயம் முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்பில் அதிகாலை ஜெபம் நடத்துகிறத பார்த்துட்டா நம்ம அதிகாலை ஜெபம் பண்ணிட்டதா அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அது நீங்கள் ஆண்டவரோடு இடைப்படுகிற நேரமே கிடையாது. அது நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்களும் ஆண்டவரும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும்னா உங்களோட வாழ்க்கையில் தனி ஜெபம், நீங்கள் தனியாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஸோ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். Thank you. Have a beautiful day.